வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருச்சியில உள்ள திலைநகர் 3rd கிராஸ்ல இருக்க மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் தான் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வோல்டாஸ்ல புதுசா லான்ச் பண்ணிருக்க ஏசியை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு மேல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த 2024ல புதுசா ஏசி வாங்க நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு வோல்டாஸ்ல என்னென்ன மாடல்லாம் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பிரதர் சொல்லுவாரு. அதுக்கு மேல அவரை பத்தி தெரிஞ்சுக்குவோம். ஹாய் பிரதர், என்னோட நேம் முரளிதரன், மல்லிகா பர்னிச்சர் ஒர்க் பண்றேன். ஓகே, ஆமா. இப்போ வோல்டாஸ்ல 2024ல புதுசா மாடல்ஸ் வந்திருக்கு. புதுசா மாடல் வந்திருக்கு. என்னென்ன மாடல்லாம் வந்திருக்கு? 1 டன், 1.5 டன், 2 டன் வரும். எல்லா வெரைட்டி ஆஃப் எல்லா வெரைட்டி மாடல்ஸ் நம்ம இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? 1 டன் பத்தி சொல்லிறேன். ஓகே, 1 டன் பொறுத்த அளவுக்கு நீங்க 110ல இருந்து 120 ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகும். அதாவது ஒரு 10க்கு 10 ரூம் வரைக்கும் 10க்கு 10ல இருந்து 130 ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகும். இதே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 180ல 180ல கவர் ஆகும். அது எதுன்னு பாத்தீங்கன்னா 1.5 ஒரு 10க்கு 15 10க்கு 12 அதுல இருந்து அந்த ரூமுக்கு கவர் ஆகும். ஓகே, இதே 2 டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 200ல இருந்து 220 ஸ்கொயர் ஃபீட்ல கவர் ஆகும். 200 220 ஒரு பெரிய ரூம்னா நீங்க யூஸ் பண்ணலாம். இதே ஹால் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா இருக்கும். அந்த டன்னேஜ்ங்கிறது அந்த ரூமை பொறுத்து தான் இருக்கு. வேற மத்தபடி எதுவும் கிடையாது. அப்படி போட்டோம் அப்படினா என்ன அதனால பெனிஃபிட் வரும்? அதுல என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கன்சம்ப்ஷன் கரெக்ட்டா கிடைக்கும். பவர் கம்மியா கிடைக்கும். அதோட ரூம் கெபாசிட்டிக்கு ஏத்த மாதிரி தான் இது. ஓகே ஓகே, அப்படி பண்ணிருப்பாங்க. ஆமா, இப்போ நம்ம 1.5 பார்க்க போறோம். 1.5 டன்ல அதுல எதுவும் வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 3 ஸ்டார் வரும். ஓகே, 1.5ல அது 1.5ல 5 ஸ்டார் வரும். ஸ்டார் ரேட்டிங் எதுக்காக கொடுக்குறாங்க? ஸ்டார் ரேட்டிங் பார்த்தா உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் வேற எந்த டிஃபரெண்ட் வராது. 8 ஹவர் கால்குலேட் பண்ணிருப்பாங்க 3 ஸ்டார் பொறுத்த அளவுக்கு. ஓகே, இதே 5 ஸ்டார் எடுத்தா உங்களுக்கு 13 ஹவர் கால்குலேட் பண்ணிருப்பாங்க. அதாவது ஒரு வீட்டு யூஸ்க்கு 3 ஸ்டாரே போதும். 5 ஸ்டார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13 ஹவர்ஸ் கால்குலேட் பண்ணிருப்பாங்க. இந்த கடை கடைங்க அந்த மாதிரி காலைல 10 மணிக்கு போனா ஓடிட்டே இருக்கும். அது மாதிரினா 5 ஸ்டார் தாராளமா எடுக்கலாம். வீட்டுக்குனா 3 ஸ்டார். வீட்டுக்கு 3 ஸ்டார். ஒருத்தங்க வீட்டுக்கு எனக்கு 5 ஸ்டார் வேணும் கேட்டு வருவாங்க. ஏன்னா நான் அதிகமா யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்கவங்க 5 ஸ்டார் தாராளமா எடுக்கலாம். ரன் பண்றாங்கன்னா 5 ஸ்டார் போட்டுக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ வோல்டாஸ்னா இப்போ நம்ம ஏன் வோல்டாஸ் நான் வாங்கணும்? அதுல என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் எதுவும் கொடுத்திருக்காங்களா? ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. நான் ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் சொல்லிடுறேன். ஓகே, ஃபில்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா 2.5 mm ஃபில்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அது இல்லாம 2 ஃபில்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு மேல உங்களுக்கு ஃபில்டர் வந்துரும், உள்ள அந்த கண்டென்சர் இருக்குல்ல அதை சுத்தி ஒரு ஃபில்ட்ரேஷன் வந்துரும். 2.2 ஃபில்ட்ரேஷன் கொடுத்திருப்பாங்க. அதனால என்ன ஃபில்டர் யூஸ் பண்ணாங்க? ஃபில்டர் யூஸ் பண்ணா என்னன்னா அந்த மைக்ரோ டஸ்ட்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரியாத டஸ்ட் இருக்கு. கண்ணுக்கு தெரியாது. ஆமா, அந்த டஸ்ட்டை கூட இது கலெக்ட் பண்ணிக்கும். குழந்தைங்க அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த நாய்ஸ் ப்ராப்ளம் இருக்கும்ல, அந்த எந்த ப்ராப்ளம் வராது. ஓகே, அந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல யூஸ் பண்ற கேஸ் என்ன கேஸ் யூஸ்? கேஸ் எடுத்தீங்கன்னா R32 கேஸ் யூஸ் பண்றாங்க. R32 கேஸ். அதனால கிரீன் கேஸ் சொல்லுவாங்க. கிரீன் கேஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக அந்த கேஸ் யூஸ் பண்றாங்க. இப்ப காமனா எல்லாத்துக்கும் அந்த கேஸ் தான் யூஸ் பண்றாங்க. R32 கேஸ் தான் யூஸ் பண்றாங்க. காயில் என்ன காயில் யூஸ் பண்றாங்க? ஹைக்ரூட் காயில்னு சொல்லுவாங்க. 100% காப்பர் தான். காப்பர் காயில் தான் வரும். ஒரு 100% காப்பர் காயில் தான் வரும். காப்பரோட திக்னஸ் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். காப்பர் திக்னஸ் அதிகமா இருக்கும். அதனால என்ன பெனிஃபிட்? அதனால என்ன பெனிஃபிட் கேட்டீங்கன்னா இப்ப இன்டோர் அவுட்டோர் வெளியே வைக்கிறீங்க, உங்களுக்கு உப்பு காத்தோ அவுட்டோர்ல உப்பு காத்து சாக்கடை ஓரத்துல இருக்கவங்க பாத்தீங்கன்னா அந்த காப்பர் கம்மியா இருந்தா உங்களுக்கு ஹோல்ஸ் விழுந்து கேஸ் உங்களுக்கு லீக்கேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதை தடுக்கிறதுக்காண்டி தான் இப்ப இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏர் த்ரோ ஸ்விங் ஆப்ஷன் எல்லாம் இது இருக்கு. இருக்கு. 3 ஸ்டாரை பொறுத்த அளவுக்கு 2-way ஸ்விங் சொல்லுவாங்க. 2-way ஸ்விங். 3 ஸ்டார்னா 2-way ஸ்விங். இதே 5 ஸ்டார் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4-way ஸ்விங் வரும். ஸ்விங் ஆப்ஷன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஏசி நீங்க ஆன் பண்றீங்க, உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா மட்டும் தான் ஏர் த்ரோ வரும். இதே நீங்க 5 ஸ்டார் எடுத்தாதான் உங்களுக்கு வைட் ஆங்கிள் 90 ஆங்கிளுக்குள்ள உங்களுக்கு ஏர் த்ரோ வரும். இதோட ஏர் த்ரோ பேக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஃபீட் வரைக்கும் ஏர் த்ரோ பேக் வரும். இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா ரூம் உங்களுக்கு சீக்கிரம் கூலிங் ஆயிரும். அதனால பவர் கன்சம்ஷன் கம்மியா வந்துடும். 2020 அப்டேட் பண்ணான்னு சொன்னீங்கல்ல, அது புதுசா கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸ் இது ஒன்று. ஓகே, இப்போ 2024ல வந்து என்ன புது அப்டேட்ஸ் கொண்டு வந்தாங்க ப்ரோ? 4 அட்ஜஸ்டபிள் மோட் கொண்டு வந்திருக்காங்க. 4 டைப் ஆஃப் அட்ஜஸ்டபிள். அது ஒண்ணு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லீப் மோட். ஆமா, ஸ்லீப் மோட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்க ஒரு ரூம் டெம்பரேச்சர் ஒரு 22 செட் பண்ணி வைக்கிறீங்க. ஓகே, இது அந்த டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் பண்ணிக்கும். டெம்பரேச்சர் ஆமா, இப்போ நீங்க 22 வைக்கிறீங்கன்னா 24 25 27 ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிரும், ஆஃப் ஆயிரும். அதனால என்ன பெனிஃபிட்? அதனால பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க தூங்கும்போது ஆஃப் பண்ண அவசியம் கிடையாது. ஏசி ஆஃப் பண்ணா அதே ஆட்டோமேட்டிக்கா கூலிங் கம்மியா இருந்தனால ஓடிட்டே இருக்கலாம். அது ஒரு அதனால நமக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது. டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, ஆட்டோமேட்டிக்கா அது ஆஃப் ஆயிரும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டயக்னோசிஸ் கொடுத்திருப்பாங்க. செல்ஃப் டயக்னோசிஸ் அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம இன்கேஸ் ஏதோ கேஸ் லீக்கேஜ் ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல எரர் கோட் காட்ட ஆரம்பிச்சிடும். இங்கே எரர். ஆமா, இதுல எரர் வந்துரும். அது நீ என்னன்னு கேட்டு நீங்க சர்வீஸ் சென்டர் கால் பண்ணீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் தான் சொல்லி அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. ஓவர் டைம் அலையற மாதிரி எதுவுமே தேவையில்லை. எல்லாமே உங்களுக்கு இதுல டிஸ்ப்ளேலே வந்துரும், இண்டிகேஷன் வந்துரும். அடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர் டிரைவ்னு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர் டிரைவ். ஆமா, இது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப மழை டைம்ல நம்ம ஏசி யூஸ் பண்ண மாட்டோம். அந்த டைம்ல எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இப்ப சூப்பர் டிரைவர் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபேன் மட்டும் தான் ஓடும். அதுல ஃபேன் மட்டும் தான் ரன் ஆகும்.
இப்போ உங்களுக்கு அந்த ஸ்வெட் ஆகுறது எதுவும் ஆகாது. அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கும் ஏர் த்ரோ. கூலிங் ஆனா வராது. கூலிங் வராது. கரண்ட் எடுக்குங்களா? உங்களுக்கு ஃபேன்ல என்ன கரண்ட் இருக்கோ சேம் அதே தான் எடுக்கும். அதெல்லாம் நீங்க பயப்பட தேவையில்ல. இது வந்து எக்ஸ்ட்ரா பீசஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நாய்ஸ் லெவல் இருக்கிறதே கம்மி. நாய்ஸ் லெவல் இன்டோர் பாத்தீங்கன்னா 32, அவுட்டோர் 34 வரும். நாய்ஸ் லெவல் இருக்கிறது ரொம்ப கம்மியா வரும். டெசிபிள் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். நாய்ஸ் லெவல் டெசிபிள்னு சொல்லுவாங்க. டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஓகே, இதெல்லாம் வந்து புதுசா அப்டேட் பண்ணிருக்காங்க. பவர் இப்போ வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகி வருது இல்ல கம்மியா, அதுக்காண்டி ஒரு புதுசா ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு சொல்றேன். மோஸ்ட்லி மற்ற இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 130 ல இருந்து 240 ரன் ஆகும். இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 110 ல இருந்து 280 வரைக்கும் ரன் ஆகும். லோ வோல்டேஜ் வந்தாலும் ஏசி ரன் ஆகும். ரன் ஆகும். அதனால எந்த ப்ராப்ளம் வராது. இதுல நீங்க சிங்கிள் பேஸா இருந்தாலும் இதை ரன் பண்ணலாம். சிங்கிள் பேஸா இருந்தாலும் ரன் பண்ணலாம். இது இந்த வோல்டாஸ்ல மட்டும் தான். அந்த ஆப்ஷன் இதுல மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. 2024 மாடலே கொடுத்துட்டேன். ஆமா, புது மாடல்ல கொடுத்திருக்காங்க. வேற எக்ஸ்ட்ரா அந்த செசிகா வோல்டாஸ்க்கு எதுவும் ஃபீச்சர் இருக்குங்களா? இன்னொரு ஃபீச்சர் இருக்கு. என்ன ஃபீச்சர்? க்ளீன் பண்றது நீங்க மேனுவலா க்ளீன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் க்ளீன் ஆயிடும். ஆட்டோமேட்டிக் க்ளீனிங் ஆப்ஷன் இதுலயே கொடுத்திருப்பாங்க. இன்பில்டாவே கொடுத்திருப்பாங்க. நம்ம மேனுவலா க்ளீன் பண்ண ஆப்ஷன் தேவையில்ல. டஸ்ட் எல்லாம் எதுவும் அது ஆட்டோமேட்டிக்கா. அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஐ ஸ்பேஸ் வாஷ் சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க ஏசி ஒரு 4 hours 5 hours ரன் பண்றீங்க. ரன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கம்ப்ரஸர் ஆஃப் ஆனதும் உள்ள எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடும். ஓகே, ஃப்ரீஸ் ஆகி அதுல சின்ன சின்ன டஸ்ட் எது இருந்தாலும் உங்களுக்கு வெளியே அவுட்ல வெளியே கலெக்ட் ஆகி வெளியே வந்துடும். மேனுவலா யூஸ் பண்ற மாதிரி இது ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ற மாதிரி. மேனுவலா ஒரு பர்சனை கூப்பிட்டு வந்து நம்ம பண்றதுக்கு நம்மளே பண்ணிக்கலாம். செல்ஃபா பண்ணிக்கலாம். சூப்பரான ஃபீச்சர். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா? அது இல்லாம இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் இங்க வாங்க. இது என்னன்னு பாருங்களேன். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, உள்ள ஒரு பிசிபி கொடுத்துருக்காங்கல்ல, அது ஹீட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஏர் ஃப்ளோ ஆகிறதுக்கு இந்த ஆப்ஷன் இதுல மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த பிசிபி போர்டு ஹீட் ஆகாம இருக்கிறதுக்காக ஏர் ஃப்ளோ ஆகிறது இதுல மட்டும் தான் வரும். வேற எதுலயும் வராது. வேற இதுல வரும், அது கொஞ்சம் சின்னதா மைனூட்டா இருக்கும். இதுலதான் உங்களுக்கு பெருசா கொடுத்துருக்காங்க. அதனால ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்க ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளவு வேணா ரன் பண்ணலாம். வாரண்டி பீரியட்னு போயிட்டு வாரண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி 10 வருஷம் வாரண்டி, பிசிபிக்கு 5 வருஷம் வாரண்டி வரும். காம்பரன்ஸ் வாரண்டி 1 இயர் வந்துடும். இதுல சர்வீஸ்லாம் எப்படி ப்ரோ? சர்வீஸை பொறுத்தவரை ஆத்தரைஸ் சர்வீஸ் இங்க 3 இருக்கு. சர்வீஸை பத்தி நீங்க பயப்படவே தேவையில்லை. எவ்வளவு நேரத்துல பண்ணி கொடுப்பீங்க? இப்போ நீங்க ஏசி புதுசா வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டேக்குள்ள உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துறோம். 48 மணி நேரம் டைம் எங்களுக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரீ சர்வீஸ் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும். 3 சர்வீஸ் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க பெய்ட் சர்வீஸ் பண்ற மாதிரி வரும். பெய்ட் சர்வீஸ் போது உங்களுக்கு அதிகமா வராது. உங்களுக்கு 600 700 குள்ள தான் வரும். அவ்வளவுதான். அவங்களே வந்து ஃபுல்லா எல்லாமே கலெக்ட் உங்களுக்கு எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வாட்டர் கன் வச்சு உங்களுக்கு க்ளீன் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு கேஸ் எவ்வளவு இருக்கு எல்லாமே செக் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. பிரைஸ் ரேஞ்ச் வந்து எப்படி ப்ரோ ஸ்டார்ட் ஆகுது? பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 110 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 கிலோ வரும். அப் டு இதே 1.5 போது உங்களுக்கு 40 குள்ள வரும். நீங்க நேர்ல வாங்க, உங்களுக்கு நான் பெஸ்ட் பிரைஸா பண்ணி தரேன். இன்ஸ்டலேஷனோட பண்ணி கொடுப்பீங்க. இன்ஸ்டலேஷனோட உங்களுக்கு பண்ணி எக்ஸ்ட்ரா சார்ஜ் நீங்க எதுவும் பே பண்ண தேவையில்லை. இங்க வாங்குறதுனால எனக்கு என்ன ஸ்பெஷல்? மல்லிகால வந்து நான் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஸ்பெஷலா பண்ணுவீங்க? உங்களுக்கு சர்வீஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். எதா இருந்தாலும் நீங்க சர்வீஸை கான்டாக்ட் பண்ண தேவையில்லை. நம்ம இங்க ஷோரூமே நீங்க கான்டாக்ட் பண்ணாலே உங்களுக்கே வீட்டுக்கு வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. ஓகே. பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு கிஃப்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடிஷனல் கிஃப்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மற்ற இடத்துல பர்ச்சேஸ் பண்றதுக்கு இங்க நாங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு இங்க ஞாபகார்த்தமா உங்களுக்கு கிஃப்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே. சரி, ஓகே ப்ரோ. தேங்க்யூ. ஓகே, 2024ல வோல்டாஸ்ல என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சூப்பராக நம்ம பிரதர் வந்து முரளி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. யாராவது ஏசி பை பண்ண நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.